ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் அம்மா வீட்டு தாங்க வந்துருக்குறோம். காலையிலேருந்து எந்த வேலையுமே வைக்கலுங்க எங்கள் அம்மா. எனக்கு டிஃபனு மதியம் சாப்பாடு எல்லாம் சமைச்சி வச்சுட்டாங்க. சாப்பிட்டு படுத்துட்டு இருந்தேன். இன்றைக்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்து பனிஷ்மெண்ட்டே எனக்கு வேலை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஈவினிங் நீயே சமையமா, வீட்டு வாசல்லாம் பெருக்கு, பத்தாத்துக்கு மாடு எல்லாம் பிடிச்சி கட்டிட்டேன், அதெல்லாம் கூட பெருகிடுமா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த வேலை தாங்க செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். இது தாங்க எங்கள் வீட்டு மாங்காய் செடி. வீடு கட்டும் போதே வெட்டின்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா சுபாஷும் அவங்க சித்தியும் வந்து வச்ச செடி. இது அவங்க ஞாபகார்த்தமாக பாருங்கள். சுபாஷ் கூட ஹைட்டாக வளர்ந்துச்சு மாங்காய் செடி. நிறைய மாங்காய் காய்ச்சிது. குரங்கெல்லாம் அத்து போட்டுச்சான். இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இந்த செடியில் இன்னும் எந்த மாங்காய் வரல. இங்கே பார்த்தீங்களா மாங்காய் இந்த மரத்தில் வந்துருக்குது. இது என்ன மாங்காய்? இதை பேனி சாலடா, செந்தூரா. இங்கே பாருடா மாங்காய். கேட்டுக்கானுக்கு வந்து மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டி மாங்காய் தான் கூட அதை கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டே இருப்பா. அங்கே ஒரு பெரிய மாங்காய் பார்த்து வச்சுட்டுக்கிறான். வந்ததுலேருந்து அந்த மாங்காய் மேலேயே ஊயின்ட்டுக்கிறா. என்ன மாங்காய் பாப்பா வாடா, அடிக்கடி போய் பார்க்குறாடாங்க. இது ஒன்று தனியாக தொங்கினீங்க, தனி மரம் இருடா. எங்கடா ஆமாண்டா, இங்க பாருடா, சொன்னாங்களே பெருசா வந்துருக்குடா. இங்க பாருடா, சின்ன இதுலயே பழுத்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்துரும் நைனா, அதெல்லாம் பெருசா வரும். வா 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 வா. இந்த மரத்து மாங்காய் வேற, அந்த மரத்து மாங்காய் வேற. ஏஹோ, இது இந்த மரத்து ஆமா டேய், இது இந்த மரத்து மாங்காய். இது வந்து அண்டு மாங்காடா, ஊறுகா போடும் பாத்தியா அந்த மாங்காய். அது பேனிஷா. குரங்காரா கட்டி நிறைய மாங்காய் வந்துருக்கும். சுபாஷுக்கு வந்து ரேணிகுண்டால பார்த்தீங்கன்னா செடி வைக்க இடமே இல்லை. அதனால் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஒரு மாதம் லீவ் ஃபுல்லாக தாத்தா வீட்டில் தான் இருப்பான். செடிங்கள்லாம் வச்சு அவன் தான் பயிராக்குவான். எங்களுக்கு கத்திரிக்காய், அம்மா கூட செடினா ரொம்ப இஷ்டம். அம்மா கூட செடி வச்சுட்டே இருப்பாங்க. இது செடியெல்லாம் போயிட்டு இருக்குது. ஒரு கத்திரிக்காய் வந்துருக்குது. இங்கே கத்திரிக்காய் தோட்டமே இருந்தது, எல்லாம் போயிட்டு இருக்குது. இது சாமந்தி பூ செடிப்பா. இந்த பாரு சின்ன செல்லிய மொட்டு வந்துங்க வருது. தக்காளி, இது கருப்புரவள்ளி செடி. நான் தாங்க அங்கேருந்து குத்தாமிச்சேன், எடுத்து போயிட்டு வைமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்குது. சாமந்தி பூச்சி நிறையா இருக்குதுப்பா, அங்கெல்லாம் இருக்குது. சரி வாங்க, இதே பார்த்துட்டு இருந்தால் வேலை செய்யலாம் திட்டுவாங்க. இப்போ வேலை செய்யணும். அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது. எல்லாம் மாட்டுக்குதுங்க. இதெல்லாம் பள்ளமாக இருந்தது. கோவில் எங்கள் கீழே இருந்தது. மரத்துலேயே பாதி மரத்துக்கு மோடி ஏறிட்டு இருக்குது. எங்கள் குலதெய்வங்க முனீஸ்வரர் கழனியாண்டி இருக்குது. அங்கே வந்து பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து பொங்கல் வைப்பாங்க. வீட்டாண்ட வச்சு சாமி கும்பிடுவாங்க. என்னம்மா டிராக்டர் வரலையா? சரி வளைக்கிடுமா. வேற தொடர்பேத்துனா நான் இது வளர்க்குறேன். சாணியில் மட்டும் வாங்கிடுமா. சாணி வாங்கிச்சு. காலையிலேருந்து உட்கார வச்சு சோறு போட்டதுக்கு இப்போ நல்லா சேர்ந்த டைம் நல்லா வேலை வாங்குறாங்க. என்ன பம்பல் பண்ணுறா நீ பெருக்கா வேலை வாங்கினுக்கிறேன். எனக்கு என்ன ஆளுக்கு இப்போ தொடப்போம் எடுத்துட்டாங்களா பெருக்கிறதுக்கா? நம்மளுக்கு கொஞ்ச நேரம் வீடு பெருகிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா தினமும் வீடு பெருகிட்டு காலையில் ஒரு டைம் பெருகுவாங்க, சாயந்தரம் ஒரு டைம் பெருகுவாங்க. சுத்தமாக இருக்கும் இடம். தினமும் செய்கிறது ரொம்ப கஷ்டம்.
என்னால் ஒரு நாள் செய்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போனா மாடு கம்மி, அப்போல்லாம் வீட்டு மாடு அதிகமாக இருக்கும். அப்போ இன்னும் அதிக வேலை. இந்த கட்டில் கூட உள்ள எடுத்து போட மாட்டாரா உங்க வீட்டுக்கார? வெயில் காஞ்ச அந்த பட்டுக்குன்னா ஆகுதா? அப்பா வந்து ஒரு சாமியாருங்க, சாமியார் அப்படிதான் சொல்லலாம். அவரை எப்போ பார்த்தா சாமி பக்தி அதிகம், கோயிலாண்டே பத்து தூங்குவார். இப்போ வந்துடுறாருன்னா சாமி பாட்டை வச்சுட்டு கோயில் சாமியாண்ட இங்கேயே கட்டில் போட்டு விடிய காலை 8 மணி வரைக்கும் பாட்டு பாடினுருதுங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரியம்மாங்க சின்னம்மாங்க 2 பேரும் தொடப்பேட்டு மாட்டு சாணி பெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்க தான் பெரியம்மாங்க, இவங்க சின்னம்மாங்க. ஏ மாங்க நான் தான் பொண்ணு வளர்த்தீங்க, நீங்க ஒரே வேலை செய்ய மாட்டேங்குது வீட்டுல. பாருங்க 3 பேர் சேர்ந்து சுத்தமா பெருகிட்டுங்க, க்ளீன் ஆயிடுச்சு இடம். எனக்கு வேர் தனியா வந்துச்சுங்க வேலை செஞ்சு. இது வந்து கொய்யாக்கா மரம், சீசன் நல்லா காய் காய்க்குங்க. இந்த மரம் வந்து கொய்யாக்கா உள்ள என்ன கலர்? ரெட் கலர் தானேப்பா? ரெட்டா பிங்கா? ரெட் கலர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொய்யாக்கா மரம் இது. இந்த செடி வந்து வேற இதுங்க. இந்த செல்லு வர கொய்யாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாக்கா இவ்வளோ பெருசு வரும். உள்ளே பார்த்தீங்கன்னா விதையே இருக்காது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த செல்லு கொய்யாக்கா வந்துச்சுன்னா ஊரில் இருக்கிற குட்டி பசங்கள்லாம் இந்த மரத்தில் தாங்க இருப்பாங்க. எங்கள் அம்மா அப்படி கழனிக்கு போச்சுன்னா எல்லா பசங்க வந்து ஏறிடுவாங்க மரத்தில் கொய்யாக்கா அறக்கிறதுக்கு. நீங்கள் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரைங்க. அம்மா அப்பா 2 பேர் இருக்கிறனால அவங்க எதுவுமே சமைச்சு சாப்பிடவே மாட்டாங்க. அம்மாவுக்கு பிரியாணி செய்ய வராது, நான் வரும்போது தான் சமைச்சு போடுவேன். இன்றைக்கி அவங்களுக்கு தாங்க சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன், ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். போ ஏய் வாயா. ஏம்மா ஏம்மா நான் இல்லை. என்னாச்சு? மாட்டுக்கார் மீனா ஆயிடுச்சு. மாட்டுக்கார் மீனாங்கோ மத்தி பார்க்கணும், செம காமெடியா இருந்தது. எனக்கே மாடு அந்த பெரிய இதுங்களோட பிடிச்சி கட்டுவேன், பெரிய மண்ணு எனக்கு பயம். கண்ணு குட்டியை புடிச்சு கொண்டு செல்லும் மாடு. இந்தவா தண்ணி குடிக்க போகுது. ஏய் தண்ணி குடிக்கிறேன், எங்க போற? அவங்க அம்மா கிட்ட போகுது. உங்க அம்மா கிட்ட இப்ப அனுப்ப முடியாது. ஏ பைப் மெச்சிட்டு ஐயோ ஏக்க முடியலையே. கொய்யா பைப். ஏ வாயா தொத்தன நான் கிட்ட போய் அது பைப். கோம்னிரியா போய் சின்ன மாடு கைட்டுனா போய் சின்ன கைட்டு போய். இதுதான் சின்னது, அதுதான் பெருசா. ஆனா இது பெருசா இருக்குதா? இது கொம்பே வரல தெரியல உனக்கு. சமையல் செய்யணும் அங்க கட்டுறத அவன் வச்சு பிடிச்சி காட்டுறான். ஹேய் போ செடி மை. அதாவது உனக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை திங்க மாட்டாங்க. இவன் என்னன்னா மாட்டை இழுத்து கொண்டு செல்லும் கண்ணுக்குட்டி, மாட்டை இழுத்து கொண்டு செல்லும் கண்ணுக்குட்டி. மாடால் இழுக்க முடியவில்லை கண்ணுக்குட்டியை. ஹேய் போ அப்படியே. போனா அப்படியா போடா. இது ரொம்ப மோசமான கறிவிட்டே இருக்குதுப்பா. ஐயோ பாருங்க, மீனாவால இழுக்கவே முடியல. ஆனா ஓனாங்குட்டி மாதிரி இருக்கிற எங்க அத்தை ஈஸியா இழுத்துட்டு வந்துட முடியாத. மத்தியானம் 4 மாட்டை நான் தான் கட்டேன். ஓவரா பண்ற மூக்காங்க அவர் போடுமா இப்பயா? அதனாலதான் நீ மாட்டுக்கார வேலை. அவர் இங்க வந்தாருன்னா மாட்டுக்கார சுபாஷ் ஆயிடுவாரு. மாட்டுக்கார சுபாஷ் இல்ல, மாடு என் கூட ஃப்ரெண்ட்லியா. மாடு சுபாஷ் ஆயிடுவாரு. நான் சொல்றேன் பாருமா, மாடு வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டேங்குது, என்கிட்ட மட்டும் தான் ஃப்ரெண்ட்லியா. எஸ் மாடு சுபாஷ். ஒரே வேலை செய்ய மாட்டேன், நான் செஞ்சுக்கிறேன் எல்லா வேலையும். தண்ணி காலையில இருந்து ஏய் நான் தான் அதெல்லாம் பெருக்கணும் தெரியுமா? என்னத்த எங்க கிளம்பி? மாடு கஞ்சி காசு போயிடுது. ஓ மீனா கஞ்சி காசு போயிட்டு இருக்காங்க. மூஞ்சி ஆட்டையை போட்டுன்னு போனதாண்டா அம்மா.
டேய் இவங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி. அதாவது அம்மா ஆட்டையை போட்டுன்னு போகலன்னா சித்தி ஆட்டையை போட்டுன்னு போயிடும். சித்தி ஆட்டையை போட்டுன்னு போறதுக்கு முன்னாடி அம்மா ஆட்டையை போட்டுன்னு போகும். அதுதான் உங்களுக்குள்ள போட்டி. சபாஷ், சரியான போட்டி. வெறுக்கடுப்பு சமையல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரேணிகுண்டெல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அம்மா வீட்டுக்கு வரும்போது நான் வந்து அடுத்து தான் சமைப்பேன். இன்னைக்கு வந்து அடுத்து தாங்க சமைக்க போகிறேன். வாய்ப்பை உருவாக்கிடுவோம். ஏன் இறங்குது கேஸ் நின்றுனே சமைக்கணும். பத்தைக்கிறது கூட பத்தைக்காது. நம்ம தான் பத்தாச்சு கொடுத்துருந்தேன். அதோ எப்படி இதுதாங்க பிரியாணி செய்ய போற குண்டான். சாரி, இல்லைங்க சாரி, மாத்தி சொல்லிட்டேன். இதுதாங்க பிரியாணி செய்ய போற குண்டான். இது கூட இல்லையா? இவன் பாருங்க குஜலா உட்காந்துட்டான். இத பாருங்க, மேல மரம், கீழே கட்டில். இதுதாங்க சொர்க்கம். அந்த பக்கத்துல மாடுங்க, சில்லுன்னு காத்து வட்டம். வாவ், வாட் எ லைஃப் அப்படின்னு தோணும். இத பாருங்க, பிரியாணி குண்டா சூப்பரா இருக்கு. என்னாச்சு? அது மீனா கஞ்சி காசுறாங்க. இது வந்து இதானப்பா? ஓகே, இதுதானாங்க பிரியாணி குண்டா. ஓகே ஓகே, ஃபிஷ் ஃப்ரை மசாலா. இஞ்சி பூண்டு பேஸ்ட். சுபாஷ் தான் அப்புறம் செட்டிங்க. கரெக்டாக ஊத்துறானா பாருப்பா. போதாண்டேண்ணா. சரா நெய் கொஞ்சம் ஊத்துறா. போதாட்டம். என்னது? போதாட்டம், அப்புறம் மேலே ஊற்றலாம். நெய்ன்றது நெய் மாதிரி ஊற்றணும். அதிகமா சாப்பிடுவேன். நீ பாருங்க, என் பொண்ணை கூட வேலை செய்ய வச்சுட்டாங்க அவங்க. ஐயோ, எத்தனை வேலை செஞ்சீங்க? இது என் பொண்ணு கூட வேலை செய்ய வச்சுட்டாங்க. நீ தான் செய்யற. இல்ல பச்சை மிளகா போடுறா, பச்சை மிளகா கூட போடுறா. ஏடா இப்படி பண்றீங்க? போதுண்டா. உனக்கு தான் அடுப்பில் உட்காந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்குமே. முடியல, வேக்காடாக இருக்குதுன்ற. ஏங்க ஒரு பக்கம் கொஞ்சமாக தாங்க ஃப்ரை பண்ணாங்க. அப்போ ஆளாளுக்கு ஆட்டி போட்டுன்னு இருக்காங்க பாருங்களேன். நம்மளுக்கு மட்டும் ஒன்று கூட தரலங்க. என் பொண்ணு கூட ஒன்றுமே தரலங்க. என்னப்பா தரலையா? மரியாதை என் பொண்ணுக்கு கொடுங்க ஒன்று. வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கிடையாதா? அதான் என் பொண்ணு வேலை செஞ்சில்ல, அதுக்கு கிடையாதா? டே பாவீங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கொடுங்கடா மரியாதை. எடுத்துன்னு சாப்பிடுங்க. எத்தனை இந்தப்பா எடுத்துப்பா. அவங்க சின்ன பேச்சு டான்ஸ் பார்த்து ரசிக்கிறாங்க. அது ஒரு டான்ஸ் பிள்ளை. ஏப்பா சமையல் முடிஞ்சுதா? முடிஞ்சுனே இருக்குதா? உனக்கு தான் அடுப்பில் சமைக்கிறது தானே ரொம்ப பிடிக்கும்ல. ஆ அவ்வளோதாங்க, ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போது நம்ம அதை தம் கட்டிடுவோம். ஓகேப்பா? தம் கட்டிடணும். ஆமாம், தம். கார சாதம் நல்லா இருக்குது. இதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு உங்கள் வரத்துக்கே 1 hour மேலே ஆகிடும்னா பாருங்கள். அவ்வளோ நேரம் சாமி கும்பிடுவாங்க. ஒரு சில நேரத்தில் மீனம் மேலே சாமி கூட வரும். அவள் பாதமலர் பூஜை செய்து
எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா தினமும் கை வேலைலாம் செஞ்சு முடிச்ச பிறகு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துட்டு இருந்து அப்புறம் தான் சாப்பிடவே போவார். கர்மை நீர்றான் கொண்டவாளே கட்டழகே அடி அதுக்கப்புறமா எல்லாருமா கூடி சேர்ந்து சமைச்சு வச்ச பிரியாணி அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டு படுத்துட்டோம். இன்றைக்கி நாள் இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.